நான் ஒரு ஏழை பையனை திருமணம் செய்ய வேண்டியவள். ஆனால் எப்படியாவது பெரிய பணக்காரியாக வேண்டும் என்பதுதான் என் கனவு. என் பார்வை என் அலுவலகத்தில் இருந்த வயதான பணக்கார முதலாளி மீது விழுந்தது. அதற்காக எனக்கு நிச்சயிக்கப்பட்ட அந்த ஏழை மாப்பிள்ளையை வேண்டாம் என்று உதறி தள்ளினேன். அந்த முதியவரை என் பேச்சால் மயக்கி அவரை திருமணமும் செய்து கொண்டேன். அவர் தனது சொத்துக்கள் அனைத்தையும் என் பெயரில் எழுதி வைத்து விடுவார் என்று நான் கனவு கண்டேன். ஆனால் திருமணத்திற்கு பிறகு அந்த முதியவர் எல்லாவற்றையும் தனது மகளின் பெயருக்கு மாற்றிவிட்டார். என் வாழ்க்கை வீணாகி போனது. என்னிடம் எதுவுமே மிஞ்சவில்லை. ஆத்திரத்தில் நான் அவர் மகளுக்கு விஷம் கொடுத்து கொன்றுவிட்டேன். இப்போது எல்லா சொத்துக்களும் எனக்கே கிடைக்கும் என்று ஆசைப்பட்டேன். சில நாட்களுக்கு பிறகு என் கணவர் என்னை வெளியே அழைத்து சென்றார். ஒரு முக்கியமான இடத்திற்கு அழைத்து செல்வதாக கூறினார். ஆனால் அங்கே சென்றபோது நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். என் பெயர் அகிலா. நான் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தேன். நாங்கள் 2 பிள்ளைகள். எனக்கு ஒரு அண்ணன் இருந்தான். நான் சிறு குழந்தையாக இருக்கும்போதே என் தந்தை இறந்து விட்டார். அதுதான் எங்கள் வீட்டின் வறுமைக்கு முக்கிய காரணம். என் உறவினர்கள் யாரும் பெரிய பணக்காரர்கள் இல்லை. எல்லோரும் ஏழைகள்தான். வறுமை மட்டுமே இருந்திருந்தால் வாழ்க்கை இவ்வளவு கஷ்டமாக இருந்திருக்காது. ஆனால் எங்கள் குடும்பத்தில் யாருக்குமே படிப்பின் முக்கியத்துவம் தெரியவில்லை. கஷ்டப்பட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்ற ஆசை யாரிடமும் இல்லை. ஒவ்வொருவரும் ஏதோ கிடைத்த வேலைகளை செய்து காலத்தை கடத்தி வந்தார்கள். என் தந்தை இறந்தபோது எனக்கு 8 வயது. என் அண்ணனுக்கு 12 வயது இருக்கும். அப்பாவின் மரணம் என் அம்மாவிற்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அவர்தான் எங்கள் குடும்பத்தை காப்பாற்றி வந்தார். அவர் இருந்தவரை எங்களுக்கு ஒரு வேளை சோறாவது ஒழுங்காக கிடைத்தது. அப்பா இறந்த பிறகு என் அம்மா மற்றவர் வீடுகளில் வேலை செய்ய போனார். நான் வீட்டில் தனியாக இருக்க முடியாது என்பதால் அம்மா என்னை தன்னுடன் வேலைக்கு அழைத்து செல்வார். நான் அம்மாவுடன் பெரிய பணக்காரர்களின் வீடுகளுக்கு செல்லும்போது அவர்களின் ஆடம்பரமான வாழ்க்கையை பார்ப்பேன். அதை என் வீட்டின் ஏழ்மையுடன் ஒப்பிட்டு பார்ப்பேன். அவர்கள் தங்கள் குழந்தைகளை சிறந்த பள்ளிகளுக்கு அனுப்பினார்கள். அந்த குழந்தைகள் நல்ல சீருடை அணிந்து பள்ளிக்கு செல்லும்போது எனக்கு பொறாமையாக இருக்கும். நான் அவர்களைப் போலவே பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை எனக்குள் அதிகமானது. ஒரு நாள் அம்மாவிடம் பள்ளியில் என்னை சேர்க்கும்படி பிடிவாதம் பிடித்தேன். என் அம்மாவுக்கு நான் படிக்க வேண்டும் என்ற ஆசை புரியவில்லை. நான் வளர்ந்த பிறகு 4 வீடுகளில் வேலைக்கு சேர்ந்து சம்பாதிப்பேன் என்றுதான் அவர் நினைத்தார். ஆனால் நான் பள்ளிக்கு செல்வேன் என்று பிடிவாதம் பிடித்தது அவருக்கு பிடிக்கவில்லை. பள்ளிக்கு போய் என்ன செய்ய போகிறாய் என்று அம்மா கோபமாக கேட்டார். எனக்கு படிக்க வேண்டும் அம்மா என்று நான் பிடிவாதமாக சொன்னேன். உன் படிப்புக்கு நான் எங்கே போவேன்? என்னிடம் காசு இல்லை. பணக்கார வீட்டு பிள்ளைகளைப் போல பிடிவாதம் பிடிக்காதே. நாம் அவர்களை மாதிரி ஆக முடியாது என்றார் அம்மா. ஏன் முடியாது? அவர்களும் நம்மை போல மனிதர்கள் தானே என்று நான் கோபமாக கேட்டேன். வாயை மூடு. எனக்கு தலைவலி தராதே. படிப்பதெல்லாம் பணக்காரர்களுக்குத்தான் வரும். ஒழுங்காக வேலைக்கு வரப்பார் என்று அம்மா திட்டினார். அம்மா மீது எனக்கு மிகுந்த கோபம் வந்தது. மற்ற பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை முன்னேற்ற நினைக்கிறார்கள். ஆனால் என் அம்மா என் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படவே இல்லை. என் அண்ணனையாவது படிக்க வைக்கலாம் என்ற அறிவு கூட அவருக்கு இல்லை. அண்ணனை ஒரு சைக்கிள் கடையில் வேலைக்கு சேர்த்து விட்டார். அண்ணனுக்கும் படிப்பில் ஆர்வம் இல்லை. ஆனால் எனக்குள் எப்படியாவது பணக்காரியாக வேண்டும் என்ற வெறி இருந்தது. அம்மாவின் பேச்சை நான் கேட்கவில்லை. என் வயது குழந்தைகளை விட நான் மிகவும் தந்திரமானவள். புத்திசாலித்தனம் பிறவியிலேயே என்னிடம் இருந்தது. மறுநாளே அம்மாவுக்கு தெரியாமல் பக்கத்தில் இருந்த பள்ளிக்கு நானே தனியாக சென்றேன். அங்கே இருந்த டீச்சரிடம் நான் படிக்க விரும்புவதாக கூறினேன். அந்த பகுதியில் இருந்த ஏழை பிள்ளைகள் யாரும் பள்ளிக்கு வராத நிலையில் என் ஆர்வத்தை பார்த்த சாந்தி டீச்சர் மிகவும் ஆச்சரியப்பட்டார். அவர் எனக்கு பள்ளியில் இடம் கொடுத்தார். அப்போது எனக்கு 9 வயது. என் வகுப்பில் இருந்த மற்ற சிறுமிகளை விட நான் கொஞ்சம் பெரியவளாக தெரிந்தேன். ஆனாலும் பள்ளியில் சேர்த்தது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது. சாந்தி டீச்சர் எனக்காக புத்தகங்களை ஏற்பாடு செய்தார். பள்ளி சீருடைக்காக என் அம்மா வேலை செய்யும் வழக்கறிஞர் வீட்டு பெண்மணியிடம் உதவி கேட்டேன். அவரின் மகளும் என் வயதுதான். நான் பள்ளியில் சேர்ந்த விஷயத்தை சொன்னதும் அவர் தன் மகளின் பழைய சீருடைகளை எனக்கு கொடுத்தார். அது எனக்கு சரியாக இருந்தது. எங்கிருந்தோ ஒரு பழைய பையை தேடி பிடித்தேன். அந்த வழக்கறிஞர் மனைவியிடம், இனிமேல் உங்கள் பிள்ளைகளின் பழைய பள்ளி பொருட்கள் எதையும் தூக்கி போடாமல் எனக்கு கொடுத்து விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். அவர்களுக்கு அது பழையது. ஆனால் எனக்கு அது புதியது போன்றது. மறுநாள் காலை சீக்கிரம் எழுந்து நானே தயாராகி பள்ளிக்கு கிளம்பினேன். என் அம்மா என்னை ஆச்சரியமாக பார்த்தார். நானே ஒரு பள்ளியில் சேர்ந்து சீருடை, புத்தகம் என எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்வேன் என்று அவர் நினைக்கவில்லை. அவர் என்னிடம் எதுவும் சொல்லவில்லை. சரி, இன்னும் சில நாட்களில் இந்த படிப்பு ஆசை தானாகவே அடங்கிவிடும் என்று நினைத்து என்னை விட்டுவிட்டார். நான் முழு மனதுடன் படிக்க தொடங்கினேன்.
பள்ளிக்கு செல்வது எனக்குள் ஒரு நிம்மதியை தந்தது. பள்ளி முடித்து வந்ததும் புத்தகங்களில் மூழ்கி விடுவேன். இப்படியே சில ஆண்டுகள் ஓடின. 5ஆம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்றேன். நான் 5ஆம் வகுப்பு முடிக்கும்போது எங்கள் பள்ளி ஆரம்ப பள்ளியிலிருந்து உயர்நிலை பள்ளியாக மாறிவிட்டது. அதனால் என் படிப்பை தொடர்வதில் எந்த தடையும் இருக்கவில்லை. சாந்தி டீச்சருக்கு என் ஏழ்மை நிலை தெரியும் என்பதால் என் மீது தனி அக்கறை காட்டினார். இதற்கிடையில் என் அண்ணன் சைக்கிள் பழுது பார்ப்பதில் கை தேர்ந்தவனாகிவிட்டான். அவன் சந்தையில் தனியாக ஒரு கடை வைக்க ஆசைப்பட்டான். அதற்கு பணம் தேவைப்பட்டது. என் அம்மா தான் வேலை செய்யும் வீட்டு முதலாளிகளிடம் அண்ணனின் கடைக்காக கடன் வாங்கினார். என் சித்தப்பாவும் கொஞ்சம் பணம் கொடுத்தார். இப்படியாக அண்ணன் சந்தையில் ஒரு சிறிய கடை தொடங்கி வியாபாரத்தை ஆரம்பித்தான். அண்ணன் சிறுவயதிலிருந்தே சித்தப்பா வீட்டிலேயே வளர்ந்தவன். அம்மா காலையில் வேலைக்கு போனால் மாலையில் தான் வருவார். அதனால் அண்ணன் பெரும்பாலும் சித்தப்பா வீட்டில்தான் சாப்பிடுவான். இப்போது கடை வைத்த பிறகும் வேலை முடிந்து வரும்போது சித்தப்பா வீட்டிற்கு செல்ல அவன் மறப்பதில்லை. இதில் ஏதோ விஷயம் இருக்கும் என்று எனக்கு தோன்றியது. என் சந்தேகம் உண்மையானது. என் சித்தப்பாவும் சித்தியும் அவர்களுக்கு தெரிந்த ஒரு பெண்ணை என் அண்ணனுக்கு திருமணம் செய்து வைக்க திட்டமிட்டிருந்தார்கள். அவள் பெயர் பிரியா. மிகவும் அமைதியான சாதாரண பெண். நான் அவளை பலமுறை பார்த்திருக்கிறேன். ஆனால் அப்போது எனக்கு இவ்வளவு பெரிய திட்டம் நடப்பது தெரியாது. காலப்போக்கில் நான் 10ஆம் வகுப்பு வந்துவிட்டேன். நான் நன்றாக வளர்ந்திருந்தேன். என் அழகும் கூடியிருந்தது. என் உடைகளை தேர்வு செய்வதில் நான் மாறிவிட்டேன். பணக்கார வீட்டு பெண்களிடமிருந்து வாங்கிய பழைய உடைகளை அணிவேன். அவர்கள் கொடுத்தால் அவை நல்ல நிலையில் இருக்கும். நான் எப்போதும் என்னை அழகாக வைத்துக்கொள்ள விரும்புவேன். நான் தயாராகி பள்ளிக்கு செல்லும் பொழுது அக்கம் பக்கத்து பையன்கள் என்னையே ஆச்சரியமாக பார்ப்பார்கள். பணக்காரர்கள் கொடுத்த நவீன உடைகளை நான் அணியும் போது என் அம்மாவின் மகள் என்று யாரும் சொல்ல முடியாது. அவ்வளவு அழகாக இருப்பேன். பக்கத்து வீட்டு பையன்கள் என் ஒரு பார்வைக்காக காத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த ஊர் பொறுக்கி கொண்டிருக்கும் பையன்கள் மீது எனக்கு எந்த விருப்பமும் இல்லை. எனக்கு பெரிய கார், மாளிகை போன்ற வீடு வைத்திருக்கும் பணக்கார பையனை தான் திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஆசை. என் பக்கத்து வீட்டில் ராஜேஷ் என்பவன் இருந்தான். நான் போகும்போதும் வரும்போதும் அவன் என்னையே பார்த்து கொண்டிருப்பான். அவன் அப்பா அந்த தெருமுனையில் ஒரு சிறிய மளிகை கடை வைத்திருந்தார். ராஜேஷும் அங்கேயே வேலை செய்வான். நான் அந்த கடையை கடந்து போகும்போது அவன் எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு ஒரு பைத்தியக்காரனை போல என்னை பார்ப்பான். அவன் மிகவும் நேர்மையான அமைதியான பையன் என்று எனக்கு தெரியும். மற்ற பையன்களைப் போல அவன் ஊர் சுத்த மாட்டான். அவனுக்கு என்னை பிடிக்கும் என்று எனக்கு தெரியும். ஆனால் ராஜேஷ் என் கனவு நாயகன் கிடையாது. அந்த ஏழ்மை வாழ்க்கையிலிருந்து என்னை வெளியே கொண்டு போகும் ஒருவன்தான் எனக்கு தேவை. ஆனால் அந்த பகுதியில் பார்த்த இடமெல்லாம் ஏழைகள்தான் இருந்தார்கள். அந்த இடத்தின் பெயரே ஏழை குடியிருப்பு. இங்கே ஒரு பணக்காரன் எதற்கு வரப்போகிறான்? என் கனவு இளவரசனை இங்கே தேடி பிடிக்க முடியாது என்பது எனக்கு தெரியும். இப்படியே சில காலங்கள் போனது. நான் 12ஆம் வகுப்பில் நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றேன். அதன் பிறகு கல்லூரியில் சேர வேண்டும். பள்ளியில் கட்டணம் மிகவும் குறைவு. சில சமயம் சாந்தி டீச்சரே கட்டிவிடுவார். ஆனால் கல்லூரியில் சேர அதிக பணம் வேண்டுமே. புத்தகங்களுக்கு எங்கே போவேன்? கல்லூரி படிப்பு பற்றி நான் என் அம்மாவிடம் பேசிய போது அவர் திட்டவட்டமாக மறுத்துவிட்டார். அம்மா, நான் எப்படியாவது கல்லூரியில் சேர வேண்டும். ஏதாவது செய்யுங்கள். எங்கேயாவது பணத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். அந்த முதலாளி அம்மாவிடம் கடன் வாங்குங்கள். எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு பணம் வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தேன். அதற்கு அம்மா, உனக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா? ஏற்கனவே வாங்கிய கடனையே இன்னும் திருப்பி தரவில்லை. எனக்கு யார் மீண்டும் கடன் தருவார்கள்? இவ்வளவு படித்து நீ என்ன சாதிக்கப் போகிறாய்? 12ஆம் வகுப்பு முடித்ததே போதும். இனிமேல் வீட்டில் உட்கார்ந்து வீட்டு வேலைகளை கற்றுக்கொள் என்றார். அம்மா, என்னால் வீட்டு வேலைகளை செய்ய முடியாது. நான் கண்டிப்பாக கல்லூரியில் சேர்வேன். எனக்கு பணம் கொடுங்கள் என்று கத்தினேன். நான் எங்கே போவேன்? என்னிடம் என்ன புதையலாயிருக்கிறது உன்மேல் செலவு செய்ய? 2-3 வீடுகளில் வேலை செய்து நான் எவ்வளவு சம்பாதிப்பேன்? என் வயதான உடம்பில் இனி உழைப்பதற்கு தெம்பில்லை. அது மட்டுமில்லாமல் உனக்கு திருமணம் செய்து வைக்க ஆசைப்படுகிறேன். ராஜேஷின் அம்மா சில நாட்களுக்கு முன்பு வந்திருந்தார். ராஜேஷுக்கு உன்னை தரும்படி கேட்டார். கல்யாணம் செய்து கொண்டு வாழ்க்கையில் செட்டில் ஆகு. படிப்பை எல்லாம் மறந்துவிடு என்றார் அம்மா. அம்மா திருமண பேச்சை எடுத்ததும் எனக்கு கோபம் தலைக்கேறியது. அம்மா, என் கல்யாணத்தை பற்றி யோசிக்க கூட செய்யாதீர்கள். எனக்கு திருமணம் வேண்டாம். அதிலும் அந்த ராஜேஷை எனக்கு பிடிக்காது. அவன் அம்மா மீண்டும் வந்தால் மறுத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு என் அறைக்கு வந்தேன்.
கோபத்தில் என் ரத்தம் கொதித்தது. அந்த ராஜேஷுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் எனக்காக வரன் கேட்பான்? அவனுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்று நினைத்தேன். அந்த கோபத்திலேயே அவன் கடைக்கு சென்றேன். அவன் என்னை கண்டதும் முதலில் ஆச்சரியப்பட்டான். பிறகு புன்னகையுடன் என் அருகே வந்தான். அகிலா, நீயா இங்கே என்றான். ராஜேஷ், நான் என்ன கேள்விப்படுகிறேன்? உன் அம்மா என் வீட்டிற்கு வந்து பெண் கேட்டார்களா? நான் உன்னை திருமணம் செய்வேன் என்று நீ எப்படி நினைக்கலாம் என்று ஆவேசமாக கேட்டேன். ராஜேஷ் என்னை பார்த்து பயந்து விட்டான். ஏன் அகிலா, இந்த உறவில் உனக்கு என்ன பிரச்சனை? நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னை சந்தோஷமாக வைத்துக் கொள்வேன் என்றான். அவனுடைய அந்த ஏழ்மையான வீடு மற்றும் வாழ்க்கையில் என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது என்று அவனிடம் எப்படி சொல்வது? நான் இவ்வளவுதான் சொன்னேன். பார் ராஜேஷ், உன் அம்மாவிடம் சொல்லிவிடு, இனிமேல் என் வீட்டிற்கு வர வேண்டாம். எனக்கு இப்போது திருமணம் செய்ய வேண்டாம். நான் படிக்க வேண்டும். நான் கல்லூரியில் சேரப்போகிறேன். அடுத்த 4-5 ஆண்டுகளுக்கு திருமண பேச்சை எடுக்க மாட்டேன் என்று அவனிடமிருந்து தப்பிக்க சொன்னேன். ராஜேஷ் கெஞ்ச தொடங்கினான். பார் அகிலா, நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு என் அம்மாவை சம்மதிக்க வைத்தேன். அம்மாவுக்கும் படித்த மருமகள் வேண்டும் என்பதுதான் ஆசை. எனக்கு உன்னை மிகவும் பிடிக்கும். தயவு செய்து மறுக்காதே. சரி, உனக்கு தான் படிக்க வேண்டுமே. எனக்கு அதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. திருமணத்தை இன்னும் சில ஆண்டுகளுக்கு தள்ளி போட சொல்லி என் அம்மாவை சம்மதிக்க வைக்கிறேன். நீ எவ்வளவு வேண்டுமானாலும் படி. நானே உன்னை படிக்க வைக்கிறேன். உனக்கு எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் என்னிடம் வாங்கிக்கொள். ஆனால் கல்யாணத்திற்கு மட்டும் மறுக்காதே என்றான். பணம் என்ற சொல்லை கேட்டதும் என் காதுகள் தீட்டப்பட்டன. எனக்கு கல்லூரியில் சேர பணம் மிகவும் தேவையாக இருந்தது. நீ நிஜமாகவா சொல்கிறாய்? என் படிப்பிற்கு நீ பணம் தருவாயா என்று கேட்டேன். ஆமாம், கவலைப்படாதே, உனக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் வாங்கிக்கொள் என்றான். சரி, உன்னால் இப்போது 8000 ரூபாய் தர முடியுமா என்று யோசித்து கேட்டேன். என்னிடம் இப்போது 8000 ரூபாய் இல்லை. ஆனால் இப்போதைக்கு இந்த 3000 ரூபாயை வைத்துக்கொள். மீதியை நான் பிறகு தருகிறேன் என்று தன் பையில் இருந்த 3000 ரூபாயை எடுத்து என் கையில் கொடுத்தான் ராஜேஷ். எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. குறைந்தபட்சம் கையில் கொஞ்சம் பணம் கிடைத்ததே. நான் ராஜேஷின் கடையிலிருந்து சந்தோஷமாக வீடு திரும்பினேன். மறுநாள் பள்ளியில் சாந்தி டீச்சரை சந்திக்கச் சென்றேன். அவர் எப்போதும் எனக்கு துணையாக இருப்பார். இப்போதும் அவர் எனக்கு ஒரு வழிகாட்டினார். அகிலா, உனக்கு தந்தை இல்லை. அரசாங்க கல்லூரிகள் அனாதை மற்றும் ஏழ்மை நிலையில் உள்ள பிள்ளைகளுக்கு கட்டண சலுகை வழங்கும். நீ ஒரு விண்ணப்பம் எழுது. எல்லா கட்டணமும் இல்லை என்றாலும் பாதியாவது குறைய வாய்ப்பிருக்கிறது என்றார். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. டீச்சரே எனக்காக விண்ணப்பம் எழுதி கொடுத்தார். அதை நான் கல்லூரியில் சமர்ப்பித்தேன். என் அதிர்ஷ்டம், ஏறக்குறைய எல்லா கட்டணமும் ரத்து செய்யப்பட்டது. நான் மிக குறைந்த பணமே கட்ட வேண்டியிருந்தது. ராஜேஷ் கொடுத்த பணத்தில் கட்டணத்தை செலுத்திவிட்டு மீதி பணத்தில் சில புத்தகங்களை வாங்கினேன். நான் கல்லூரிக்கு செல்ல தொடங்கினேன். என் கட்டணம் முழுவதும் ரத்து செய்யப்பட்டு விட்டது என்றும் கல்லூரியிலேயே புத்தகங்கள் கிடைத்து விட்டன என்றும் என் அம்மாவிடம் போய் சொன்னேன். கல்லூரி வாழ்க்கை பள்ளிக்கூடத்தை விட முற்றிலும் வேறாக இருந்தது. நான் முழு கவனத்துடன் படிக்க ஆரம்பித்தேன். ஆரம்பத்திலிருந்தே நான் மிகவும் தந்திரமானவள். கல்லூரியில் சக மாணவிகளிடம் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி என் வேலைகளை முடித்து கொள்வேன். ஒருவரிடம் புத்தகம் கடன் வாங்குவேன். இன்னொருவரிடம் வேறு பொருட்களை வாங்குவேன். கல்லூரியில் யாருக்கும் நான் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவள் என்ற உண்மையை சொல்லவில்லை. என் வெளிப்புற தோற்றத்தையும் நான் உடுத்தும் உடைகளையும் பார்த்து நான் ஒரு பெரிய பணக்கார வீட்டு பெண் என்றுதான் எல்லோரும் நினைத்தார்கள். அது எனக்கு பெருமையாக இருந்தது. ஆனால் இன்னொரு பக்கம் ராஜேஷ் என் வாழ்க்கையை நரகமாக்கி கொண்டிருந்தான். நான் அவனை திருமணம் செய்து கொண்டு விரைவில் அவன் மனைவியாகி விடுவேன் என்று அவன் கனவு கண்டான். அவன் அடிக்கடி என்னை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். உண்மையில் எனக்கு அவன் மீது துளி கூட விருப்பமில்லை. என் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள உதவும் ஒரு கருவியாகத்தான் அவனை பார்த்தேன். அவன் அடிக்கடி எனக்கு பணம் கொடுப்பான். தன் அப்பாவின் மளிகை கடையிலிருந்து எனக்காக சாப்பாடு மற்றும் தின்பண்டங்களை கொண்டு வருவான். ராஜேஷ் கொடுத்த பணத்தை வைத்து என் கல்லூரி தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டேன். அவன் அந்த பணத்தையும் பொருட்களையும் தன் அப்பாவின் கல்லாவிலிருந்து திருடி கொண்டு வருகிறான் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். அவனிடம் சொத்து என்று தனியாக எதுவுமே இல்லை. இப்படியே கல்லூரியின் முதல் ஆண்டு முடிந்து 2ஆம் ஆண்டு தொடங்கியது. கல்லூரியில் பகுதி நேர வேலை செய்யும் சில பெண்களுடன் எனக்கு பழக்கம் ஏற்பட்டது. அவர்கள் காலையில் படித்துவிட்டு மாலையில் ஒரு கல்வி நிலையத்தில் ஆசிரியர்களாக வேலை செய்தார்கள். நானும் அவர்களிடம் பேசி அனுபவத்திற்காக எனக்கும் ஒரு ஆசிரியர் வேலை வாங்கி தரும்படி கேட்டேன். அந்த நாட்களில் ராஜேஷ் என்னை மிகவும் தொந்தரவு செய்தான். அவனிடமிருந்து எப்படியாவது தப்பிக்க வேண்டும் என்று நினைத்தேன்.
ராஜேஷின் அம்மா அவன் விரைவில் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நச்சரித்தார். அது மட்டுமல்லாமல் ராஜேஷின் அம்மாவுக்கு என்னை அறவே பிடிக்காது. நான் மிகவும் தந்திரமானவள் என்றும் என்னால் ராஜேஷுடன் சேர்ந்து வாழ முடியாது என்றும் அவர் அடிக்கடி கூறுவார். ராஜேஷின் பிடிவாதத்திற்காகத்தான் அவர் என் அம்மாவிடம் பெண் கேட்டு வந்தார். ஆனால் அவருக்கு இதில் இஷ்டமே இல்லை. இப்போது ராஜேஷை வேறொரு திருமணம் செய்து கொள்ளும்படி அவர் கட்டாயப்படுத்த ராஜேஷ் என்னை திருமணம் செய்து கொள்ளும்படி கட்டாயப்படுத்தினான். இனி அவனிடம் நேராக பேசிவிட வேண்டும் என்று முடிவு செய்து அவன் கடைக்கு சென்றேன். அப்போது அவன் அப்பா கடையில் இல்லை. கூட்டமும் குறைவாக இருந்தது. அகிலா, என் அம்மாவிடம் நான் இன்னும் எத்தனை நாளைக்குத்தான் சாக்கு போக்கு சொல்வது? 2ஆம் ஆண்டு முடிய போகிறது. உன் படிப்பு முடிந்ததாகவே தெரியவில்லை என்று ராஜேஷ் எரிச்சலுடன் சொன்னான். நான் அலட்சியமாக, கல்லூரி படிப்பு முடிய 4 ஆண்டுகளாகும். உனக்கு என்ன தெரியும்? நீதான் பள்ளிக்கூடத்திற்கே போனதில்லையே என்றேன். சரி, திருமணத்திற்கு பிறகும் நீ உன் படிப்பை தொடரலாமே என்றான் அவன். நிச்சயமாக, உன் அம்மா என்னை அதற்கு அனுமதிப்பார் பார் என்று நான் கிண்டலாக சொன்னேன். அவன் அமைதியானான். நான் சொல்வது உண்மை என்று அவனுக்கும் தெரியும். அப்படியென்றால் நான் என்னதான் செய்வது? நீ கல்லூரியில் சேர்ந்த பிறகு என் அம்மாவுக்கு இந்த சம்பந்தத்தில் சுத்தமாக விருப்பமில்லை. என்னை போட்டு பாடாய்படுத்துகிறார். நான் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் என்று வருத்தத்துடன் சொன்னான். நான் அவனிடம் நேரடியாக சொன்னேன். பார் ராஜேஷ், எனக்காக காத்து கொண்டிருக்காதே. உன் அம்மா யாருடன் சொல்கிறாரோ அவரை திருமணம் செய்து கொள். அவன் அதிர்ச்சியுடன், நீ என்ன சொல்கிறாய்? நான் எப்படி இன்னொரு பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ள முடியும் என்று கோபமாக கேட்டான். ராஜேஷ், இன்னும் 5-6 ஆண்டுகள் என்னால் திருமணம் செய்ய முடியாது. உன் அம்மா அவ்வளவு காலம் பொறுத்து இருக்க மாட்டார். அதனால் உன் அம்மா காட்டும் பெண்ணையே மணந்து கொள். எனக்காக காத்திருக்காதே என்றேன். உனக்கு என்னை திருமணம் செய்யும் எண்ணமே இல்லை என்றால் இவ்வளவு காலம் ஏன் என்னை ஏமாற்றினாய்? ஆரம்பத்திலேயே சொல்லி இருக்கலாமே என்று கத்தினான். நான் நிதானமாக சொன்னேன். நான் உன்னை ஏமாற்றவில்லை. ஆனால் எனக்கும் சில கனவுகள் உள்ளன. நான் இத்தனை ஆண்டுகள் கஷ்டப்பட்டு படித்ததை வீணாக்க முடியாது. படித்து முடித்ததும் எனக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும். அதற்கு உன் அம்மா சம்மதிப்பாரா? என்னால் கிணற்று தவளை போல வாழ முடியாது. 4 சுவர்களுக்குள் முடங்க எனக்கு விருப்பமில்லை. நான் உலகத்தை பார்க்க வேண்டும். என் கனவுகளை நனவாக்க வேண்டும். உன் பணத்தை நான் விரைவில் திருப்பி தந்து விடுகிறேன் என்றேன். எனக்கு பணம் வேண்டாம். கொடுத்தது கொடுத்ததுதான். ஆனால் அகிலா, மிக உயரத்தில் பறக்க ஆசைப்படாதே. பிறகு வருத்தப்பட வேண்டியிருக்கும். பணத்தால் ஒருபோதும் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் வாங்க முடியாது என்று ராஜேஷ் விரக்தியுடன் சொன்னான். அவன் முகத்தில் சோகம் அப்பட்டமாக தெரிந்தது. அதற்கு மேல் அவன் எதுவும் பேசாமல் தன் வேலைகளை பார்க்க சென்று விட்டான். அப்பாடா, ஒரு வழியாக ராஜேஷிடமிருந்து விடுதலை கிடைத்துவிட்டது என்ற நிம்மதி என் இதயத்தில் பரவியது. இன்றுதான் நான் உண்மையிலேயே சுதந்திரமாக உணர்ந்தேன். இதற்கிடையில் என் அண்ணன் பிரியாவை திருமணம் செய்து கொள்ள விருப்பம் தெரிவித்தான். என் அம்மாவிற்கும் இதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஏனென்றால் சித்தப்பா வீட்டில்தான் என் அண்ணன் ஒழுக்கமாகவும் ஒரு தொழிலை கற்றுக்கொண்டும் வளர்ந்தான். அதனால் என் அம்மா அவர்களுக்கு கடமைப்பட்டிருந்தார். இந்த நாட்களில் என் அம்மாவின் உடல்நிலையும் சரியில்லை. அவரால் இனி வீட்டு வேலைகளையும் செய்ய முடியாது. நானும் வீட்டின் எந்த ஒரு வேலையையும் தொட்டுக்கூட பார்க்க மாட்டேன். எனக்கு எப்படியும் அந்த சிறிய ஓட்டை வீடு பிடிக்கவே பிடிக்காது. சீக்கிரமே என் அண்ணனுக்கும் பிரியாவுக்கும் திருமணம் முடிந்து அவள் என் அண்ணியாக வீட்டிற்கு வந்தாள். எனக்கு மாலையில் ஒரு கல்வி நிலையத்தில் வேலை கிடைத்தது. கல்லூரி முடிந்து குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன். வேலை செய்து களைப்படைந்தாலும் என் வருமானம் மிகவும் குறைவாகவே இருந்தது. பணம் சம்பாதிப்பது எவ்வளவு கஷ்டமான விஷயம் என்பதை அப்போதுதான் உணர்ந்தேன். இப்படியே நான் உழைத்து கொண்டே இருந்தால் என் ஆசைகள் எதையும் நிறைவேற்றாமலேயே ஒரு நாள் செத்துப்போவேன் என்று எனக்கு தோன்றியது. அதற்கு நான் வேறு வழியை தேட வேண்டும் என்று முடிவு செய்தேன். இன்னும் ஓரிரு மாதங்களில் என் கல்லூரி படிப்பு முடியப் போகிறது. என் மனதில் ஒரு விதமான பதற்றம் தொற்றிக்கொண்டது. வீட்டில் திருமணத்திற்காக கொடுக்கும் அழுத்தம் நாளுக்கு நாள் அதிகரித்தது. என் அம்மா அடிக்கடி திருமண பேச்சை எடுத்தார். அப்போது என் அண்ணனும் அம்மாவை நச்சரிக்க ஆரம்பித்தான். தன் தங்கை சம்பாதிப்பதில் நான் பிழைப்பதாக பக்கத்து வீட்டுக்காரர்கள் கேலி செய்கிறார்கள் என்று அண்ணன் சொன்னான். இதற்கெல்லாம் காரணம் என் அண்ணி பிரியாதான். அவள்தான் அண்ணன் காதில் என்னை பற்றி தப்பாக ஓதுகிறாள் என்று எனக்கு தெரியும். முன்பு அண்ணன் நான் கல்லூரி போவதை பற்றி எதுவுமே சொன்னதில்லை. படிப்பு முடியப் போகிறது, கல்யாணம் செய்து செட்டில் ஆகிவிடு என்று அம்மா சில நல்ல வரன்களை பற்றி கூறினார். அம்மா சொல்லும் வரன்கள் அவர்களுக்கு சரியாக இருக்கலாம். ஆனால் நான் விரும்பிய வாழ்க்கைக்கு அவை சற்றும் பொருந்தாது. அம்மா முதலில் என் தேர்வுகள் முடியட்டும், பிறகு பார்க்கலாம் என்று ஒவ்வொரு முறையும் சாக்குப்போக்கு சொல்லி தள்ளி போட்டேன். தேர்வுகள் வந்தன, முடிந்தன. என் கல்லூரி வாழ்க்கையும் முடிவுக்கு வந்தது. ஆனால் நான் அந்த ஆசிரியர் வேலையை விடவில்லை.
அதில் கிடைத்த பணத்தை வைத்து எனக்கு பிடித்த ஃபேஷன் மற்றும் இதர விஷயங்களுக்கு செலவு செய்தேன். ஒரு நாள் கல்வி நிலையத்தில் இருந்த மற்ற பெண்கள் சில பெரிய நிறுவனங்களுக்கு வேலைக்கு விண்ணப்பித்து கொண்டிருந்தனர். நானும் அவர்களுடன் சேர்ந்து 2-3 இடங்களுக்கு விண்ணப்பித்தேன். சீக்கிரமே எனக்கு ஒரு பெரிய நிறுவனத்திலிருந்து நேர்காணலுக்கான இன்டர்வியூ அழைப்பு வந்தது. நான் நன்றாக அலங்காரம் செய்து கொண்டு நவீன உடைகளை அணிந்து சென்றேன். என் தோற்றத்தையும் ஆளுமையையும் பார்த்து எனக்கு அந்த நிறுவனத்தில் வரவேற்பாளர் வேலை கிடைத்தது. எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த வேலை ஆசிரியர் வேலையை விட 1000 மடங்கு மேலானது. சம்பளம் அதிகம், வேலையும் சுலபம். இது என் கனவுகளை நோக்கிய முதல் படி. அது ஒரு மிகப்பெரிய நிறுவனம். அலுவலக சூழல் மிகவும் அருமையாக இருந்தது. நான் தினமும் விதவிதமான நவீன உடைகளை அணிந்து வேலைக்கு செல்வேன். அங்கே என்னை ஒரு வசதியான வீட்டு பெண் என்றுதான் அனைவரும் நினைத்தார்கள். அங்கே யாருக்கும் என் உண்மை நிலை தெரியாது. நான் என் பெயரையும் அகிலா என்பதிலிருந்து ரஸ்மி என்று மாற்றிக்கொண்டேன். எல்லோரிடமும் ரஸ்மி என்றுதான் அறிமுகப்படுத்தினேன். எனக்கு வேலை கிடைத்ததும் என் அண்ணன் வீட்டில் சண்டை போடத் தொடங்கினான். நான் வேலைக்கு செல்வது அவனுக்கு பிடிக்கவில்லை. அம்மா, அவளிடம் பேசுங்கள். அக்கம் பக்கத்தில் எல்லோரும் என்னை கேலி செய்கிறார்கள். ஒன்று அவளுக்கு திருமணம் செய்து வையுங்கள், இல்லை என்றால் அவள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. அவளை அவளுடைய அலுவலகத்திலேயே தங்க சொல்லுங்கள். இங்கே அவளுக்கு இடம் இல்லை என்று அண்ணன் தன் முடிவை சொன்னான். சரி, நான் இங்கிருந்து போய்விடுகிறேன். எனக்கும் இந்த ஓட்டை வீட்டில் இருக்க ஆசை இல்லை. உன் விவரம் தெரியாத பொண்டாட்டியுடன் நீ இங்கேயே கிடந்து சாவு. நான் போகிறேன். இனிமேல் என் முகத்தை காட்ட மாட்டேன் என்று கத்திக்கொண்டே சொன்னேன். நானே அந்த பகுதியில் இருந்தும் வீட்டிலிருந்தும் தூரமாக செல்லத்தான் நினைத்தேன். என் அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள் யாராவது நான் இந்த ஏழை குடியிருப்பில் வசிப்பதை பார்த்தால் என் மானம் போய்விடும் என்று பயந்தேன். அண்ணன் போட்ட சண்டை எனக்கு வீட்டை விட்டு வெளியேற ஒரு நல்ல வாய்ப்பை தந்தது. நான் என் துணிமணிகளை மூட்டை கட்டிக்கொண்டு ஒரு பெண்கள் விடுதிக்கு மாறிச் சென்றேன். என் அம்மா எவ்வளவோ தடுத்தும் நான் கேட்கவில்லை. என் வீட்டை விட்டு நிரந்தரமாக வெளியேறினேன். சில வாரங்களிலேயே அலுவலக சூழலை நான் நன்றாக புரிந்து கொண்டேன். முழு மூச்சோடு வேலை செய்தேன். ஆனால் கடின உழைப்பால் மட்டும் எதையும் சாதிக்க முடியாது என்பதை விரைவில் உணர்ந்தேன். எனக்கு கிடைத்த சம்பளம் விடுதி வாடகைக்கும் சாப்பாட்டிற்குமே சரியாக இருந்தது. எனக்கென்று ஒரு சொந்த வீடு வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். வாழ்க்கையில் முன்னேறவும் பணக்காரியாகவும் என் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த முடிவு செய்தேன். திட்டமிட்டபடி என் முதலாளி சாரங் சாருக்கு நெருக்கமாக மாறினேன். அவர் ஒரு சிறந்த ஆளுமை கொண்டவர். அவருக்கு சுமார் 50 வயது இருக்கும். ஆனால் அவர் தன்னை பராமரிக்கும் விதத்தை பார்த்தால் 35 வயது போலத்தான் தெரிவார். அவரிடம் ஒரு தனி தன்னம்பிக்கை இருந்தது. சாரங்கின் மனைவி இறந்து விட்டதால் அவர் தனியாகத்தான் வாழ்ந்து வந்தார். சாரங் என்னை மணந்தால் நான் ஒரு பெரும் சொத்துக்கு அதிபதியாகி விடுவேன் என்று கணக்கு போட்டேன். அலுவலகத்தில் ஏதாவது வேலை என்றால் அவர் முதலில் என்னைத்தான் கூப்பிடுவார். இப்படியாக தினமும் அவரிடம் பேசும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவரை கவர வேண்டும் என்பதற்காக என் வேலைகளையும் தாண்டி சில விஷயங்களை செய்தேன். அவர் அறையை சுத்தம் செய்வது, அவருக்கு சரியான நேரத்திற்கு தேநீர் அனுப்புவது என செய்தேன். மெல்ல மெல்ல அவர் தன் வேலைகளுக்கு என்னை அதிகம் நம்ப ஆரம்பித்தார். என் தந்திரம் பலிக்க தொடங்கியது. விரைவில் அவர் என்னை தனி செயலாளராக ஆக்கி கொண்டார். அவரை திருமண வலையில் வீழ்த்த நான் எல்லா முயற்சிகளையும் செய்தேன். வாழ்க்கையில் வெற்றி பெற தந்திரம் அவசியம் என்று நான் நம்பினேன். வெறும் உழைப்பை மட்டும் நம்பினால் பின்தங்கியே இருப்பார்கள். நான் அழுது கொண்டே என் வறுமையை பற்றி அவரிடம் சொன்னேன். இந்த உலகில் நான் அனாதை. என் பெற்றோர் இறந்துவிட்டனர். உறவினர்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை. அதனால் விடுதியில் கஷ்டப்படுகிறேன் என்று கதறினேன். என் சோக கதையை கேட்டு அவருக்கு என் மீது இரக்கம் பிறந்தது. அந்த இரக்கம் மெல்ல மெல்ல காதலாக மாறியது. ஒரு குறுக்கு வழியில் பணக்காரியாக வேண்டுமென்றால் இந்த முதியவரின் மனதை வெல்ல வேண்டும் என்பது எனக்கு தெரியும். அது எனக்கு பெரிய கஷ்டமாக இருக்கவில்லை. விரைவில் சாரங் சார் என்னை திருமணம் செய்து கொள்ள விருப்பம் தெரிவித்தார். என் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. உடனே சம்மதித்தேன். 3-4 நண்பர்கள் முன்னிலையில் எங்கள் திருமணம் எளிமையாக நடந்தது. திருமணத்திற்கு பிறகு நான் அவருடைய ஆடம்பரமான வீட்டிற்கு சென்றேன். அது ஒரு வீடு அல்ல, ஒரு அரண்மனை போல இருந்தது. ஒவ்வொரு அறையும் விலை உயர்ந்த பொருட்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. நான் ஒரு கனவு உலகத்தில் இருப்பது போல உணர்ந்தேன். நான் சாரங் சாருடன் அமர்ந்து தேநீர் குடித்து கொண்டிருக்கும் போது அவருடைய மகள் உள்ளே வந்தாள். சாரங்கின் முதல் மனைவிக்கு ஒரு மகள் இருந்தாள். அவள் பெயர் கனிகா. திருமணத்தின் போது கனிகா ஒரு சுற்றுலா சென்றிருந்ததால் அவள் வரவில்லை. தன் தந்தை திருமணம் செய்து கொண்ட விஷயமும் அவளுக்கு தெரியாது. அப்பா, இவர் உங்கள் செக்ரட்டரி இல்லையா? இவள் இங்கே என்ன செய்கிறார் என்று கனிகா அதிர்ச்சியோடு கேட்டாள்.
கனிகா கண்ணா, இவர் இனி உனக்கு அம்மா. நான் ரஷ்மியை திருமணம் செய்து கொண்டேன் என்று சாரங் சார் சொன்னார். கனிகாவின் சிரித்த முகம் சற்றென்று கோபமாக மாறியது. அவள் என்னை வெறுப்போடு பார்த்தாள். இவரை நான் அம்மாவாக ஏற்றுக்கொள்வேன் என்று நீங்கள் எப்படி நினைக்கலாம் அப்பா என்று கத்திவிட்டு தன் அறைக்கு ஓடினாள். சாரங் சார் அவளை சமாதானப்படுத்த அவள் பின்னாலேயே சென்றார். நானும் சத்தமில்லாமல் பின்தொடர்ந்து அவர்கள் பேசுவதை கவனித்தேன். கோபப்படாதே கண்ணா, ரஷ்மி நல்ல பெண், உன்னை நன்றாக பார்த்து கொள்வாள் என்று அவர் சொன்னார். அதற்கு கனிகா, உங்களுக்கு கல்யாணம் செய்ய இவரைத்தான் தெரிந்ததா? ஒரு பக்குவமான பெண்ணை திருமணம் செய்திருக்கலாமே. இவர் யார், எந்த குடும்பத்தில் வந்தவர் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டாள். 17 வயதே ஆனாலும் அவள் மிகவும் புத்திசாலித்தனமாக பேசினாள். சாரங் சார் எப்படியோ அவளை சமாதானப்படுத்தினார். அந்த வீட்டில் கனிகாதான் சாரங் சாருக்கு உலகம் என்பது எனக்கு புரிந்துவிட்டது. கனிகா சாரங் சாருடைய செல்ல மகள். அவளுடைய கோபத்தை அவரால் தாங்கிக் கொள்ள முடியாது. அவர் அவள் மீது அவ்வளவு அன்பு வைத்திருந்தார். கனிகா மிகவும் அழகான மற்றும் நாகரிகமான பெண். சாரங் சார் அவள் கேட்கும் பணத்தை வாரி வாரி வழங்கினார். அவள் துணிகள் மற்றும் அலங்கார பொருட்களுக்காக லட்சக்கணக்கில் செலவு செய்வாள். இதை பார்க்கும்போது எனக்குள் ஆத்திரம் பொங்கும். அவர் இப்படியே பணத்தை வாரி இறைத்தால் ஒரு நாள் சொத்து எல்லாம் கரைந்து விடுமே என்று பயந்தேன். அப்பா, எனக்கு ஒரு புதிய பிராண்ட் ஜாக்கெட்டும் ஒரு கைப்பையும் வேண்டும் என்று கனிகா தன் போனில் எதையோ பார்த்தபடி சொன்னாள். சரி கண்ணா, உனக்கு எது பிடிக்குமோ வாங்கிக்கொள் என்று அன்போடு சொன்ன சாரங் சார் தன்னிடம் இருந்த கிரெடிட் கார்டை அவளிடம் கொடுத்தார். நான் பக்கத்திலேயே நின்று கொண்டிருந்தேன். எனக்குள் கோபம் கொதித்தது. சாரங் சார் அவளை ஒருபோதும் தடுத்ததில்லை. இப்படியே போனால் ஒரு நாள் நாம் நடுத்தெருவுக்கு வந்து விடுவோம் என்று எனக்குள்ளேயே நினைத்து கொண்டேன். கனிகாவின் ஆடம்பர செலவுகளை என்னால் பொறுத்து கொள்ளவே முடியவில்லை. எனக்கு பணம் என்றால் உயிர். அதை யாரோ ஒருத்தி வீணாக்குவதை என்னால் வேடிக்கை பார்க்க முடியவில்லை. ஒரு நாள் சாரங் சாரிடம் மெதுவாக பேசினேன். கனிகா ரொம்ப பணம் செலவு செய்கிறாள். தேவையில்லாத விஷயங்களுக்கு இவ்வளவு பணத்தை வீணாக்க வேண்டுமா? ஏற்கனவே அவளிடம் நிறைய பொருட்கள் இருக்கும்போது மீண்டும் மீண்டும் வாங்குகிறாளே. நீங்கள் ஏன் அவளை கண்டிப்பதில்லை? பணத்தை சிக்கனமாக செலவு செய்ய சொல்லுங்கள் என்றேன். அதற்கு அவர் சிரித்து கொண்டே, அவளை என்னால் எப்படி தடுக்க முடியும்? இது அவள் சந்தோஷமாக இருக்க வேண்டிய வயது. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே அவளுடையதுதான் என்றார். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று நான் அதிர்ச்சியுடன் கேட்டேன். உண்மையில் இந்த சொத்துக்கள், வீடு எல்லாமே அவளுடைய தாய்க்கு சொந்தமானது. அவர் இறப்பதற்கு முன்பே எல்லாவற்றையும் கனிகா பெயருக்கு எழுதி வைத்து விட்டார் என்று சாரங் சார் சொன்னார். இதை கேட்டதும் நான் இடிந்து போய் திகைத்து நின்றேன். அப்படியென்றால் இவரிடம் எதுவுமே இல்லையா? கனிகாவிற்கு திருமணமாகி போய்விட்டால் எல்லாம் அவளுடன் சென்றுவிடும். நான் மீண்டும் பழைய ஏழையாகி விடுவேனா? இன்னொரு பக்கம் யோசித்தால் நான் கனிகாவின் தயவில்தான் இந்த வீட்டில் இருக்கிறேன். சாரங் சாருக்கு ஏதாவது ஆகிவிட்டால் கனிகா என்னை வீட்டை விட்டு துரத்தி விடுவாள். என்னால் எதையும் கேட்க முடியாது. என் திட்டம் அனைத்தும் தலைகீழாக மாறிவிட்டன. இவ்வளவு கஷ்டப்பட்டும் இறுதியில் வெறும் கையோடு நிற்கிறேனே. ஆனால் நான் சும்மா இருக்கப் போவதில்லை. கனிகாவின் சொத்தை பெற நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று திட்டம் போட்டேன். முதலில் கனிகாவுடன் நட்பு பாராட்ட முடிவு செய்தேன். இது சாரங்க சாருக்கும் மகிழ்ச்சியை தரும். எனக்கும் அவளை என் கைக்குள் கொண்டு வர வாய்ப்பும் கிடைக்கும். அவளிடம் சென்று சாரங் சாரிடம் சொன்ன அதே பொய்யான கதையை சொன்னேன். என் பெற்றோர் இறந்து விட்டார்கள் என்றும் நான் அனாதை என்றும் கூறி அவளுடைய இரக்கத்தை சம்பாதித்தேன். பிறகு அவளிடம் சாதாரணமாக பேச ஆரம்பித்தேன். அவளை அடிக்கடி புகழ்ந்து தள்ளினேன். கனிகா, இந்த ஜாக்கெட் உனக்கு ரொம்ப அழகாக இருக்கிறது. உன்னுடைய டேஸ்ட் சூப்பர் என்று அவள் கண்ணாடி முன்னால் நிற்கும் பொழுது சிரித்து கொண்டே சொன்னேன். கனிகா என்னை லேசாக நிமிர்ந்து புன்னகைத்தாள். உனக்கு நிஜமாகவே பிடித்திருக்கிறதா என்று கேட்டாள். ஆமாம், மிகவும். உன் பொருட்கள் எல்லாம் ஸ்டைலாக இருக்கும். ஒரு நாள் உன்னுடன் ஷாப்பிங் வரலாம் என்று நினைக்கின்றேன். உன்னுடைய ஆலோசனையை கேட்டு நானும் சில பொருட்களை வாங்குவேன் என்றேன். கனிகாவிற்கு இந்த யோசனை பிடித்திருந்தது. நல்லது, நான் உனக்கு டிப்ஸ் தருகிறேன் என்று ஆர்வமாக சொன்னாள். இதுதான் என் முதல் வெற்றி. கனிகா என்னை நம்ப ஆரம்பித்தாள். சாரங் சாரும் நான் அவர் மகளை நன்றாக பார்த்து கொள்கிறேன் என்று நம்புவார். பிறகு என் இலக்கை அடைய அதிக காலம் எடுக்காது. நான் தொடர்ந்து முயற்சி செய்தேன். ஆரம்பத்தில் அவள் கொஞ்சம் தள்ளியே இருந்தாள். ஆனால் நான் விடவில்லை. ஒரு நாள் அவள் அறைக்குள் மெதுவாக சென்றேன். என்ன கனிகா, ஒரு மாதிரியாக இருக்கின்றாய் என்று கேட்டேன். ஒன்றுமில்லை, எனக்கு ஒரே போராக இருக்கிறது என்றாள். நாம் வெளியே போகலாமா? உனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் என்றேன். முதலில் அவள் தயங்கினாலும் நான் வற்புறுத்தியதும் சம்மதித்தாள்.
நாங்கள் ஒரு கஃபேவுக்கு சென்றோம். அவளுக்கு பிடித்தமான காஃபியை ஆர்டர் செய்தேன். அன்றைய தினம் அவள் முதல் முறையாக வாய்விட்டு சிரித்து பேசினாள். மெல்ல மெல்ல அவள் தன்னுடைய ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தாள். கனிகா தனக்கு பிடித்தவை பிடிக்காதவை பற்றி என்னிடம் பகிர்ந்து கொண்டாள். நானும் மிகுந்த ஆர்வத்துடன் அவள் பேச்சை கேட்டேன். ரஷ்மி, நீ உண்மையில் ரொம்ப நல்லவள். நீ இவ்வளவு அக்கறையாய் இருப்பாய் என்று நான் நினைக்கவே இல்லை என்று கனிகா சிரித்து கொண்டே சொன்னாள். இதை கேட்டதும் என் மனதில் ஒரு நிம்மதி ஏற்பட்டது. என் திட்டம் வெற்றி பெற தொடங்கியது. இப்போது நாங்கள் அடிக்கடி ஒன்றாக நேரம் செலவிட ஆரம்பித்தோம். ஷாப்பிங் செல்வது, காஃபி ஷாப் செல்வது, கார் டிரைவ் செய்வது என எங்கள் வாழ்க்கை மாறியது. சாரங் சாரும் தான் எதிர்பார்த்தது போலவே நான் அவர் மகளை நன்றாக பார்த்து கொள்வதை எண்ணி மகிழ்ச்சி அடைந்தார். கனிகா என்னை முழுமையாக நம்ப ஆரம்பித்து விட்டாள். இனி என் இலக்கை அடைவதை யாராலும் தடுக்க முடியாது என உறுதியாக நம்பினேன். விரைவில் கனிகா என் பிடிக்குள் வந்தாள். என்னை அவள் சிறந்த தோழியாக கருதினாள். அவள் முழுமையாக என் கட்டுப்பாட்டிற்குள் வரும் அந்த நொடிக்காக நான் காத்திருந்தேன். மெல்ல மெல்ல அவள் சாப்பிடும் உணவிலும் குடிக்கும் நீரிலும் விஷம் கலக்க ஆரம்பித்தேன். இந்த விஷம் உடனடியாக கொள்ளாது, ஆனால் மெல்ல மெல்ல உடலை வலுவிழக்கச் செய்யும். யாருக்கும் சந்தேகம் வராதபடி இதை செய்தேன். கனிகா அடிக்கடி தலைவலி மற்றும் சோர்வாக இருப்பதாக புகார் கூறினாள். சில நேரங்களில் அவள் முகம் சிவந்து போகும். காரணமே இல்லாமல் களைப்பாக உணர்வாள். சாரங் சார் அவளை உடனடியாக மருத்துவரிடம் அழைத்து செல்ல வேண்டும் என்பார். ஆனால் நான் ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி அதை தடுத்து விடுவேன். கனிகா இப்போது கடுமையான டயட்டில் இருக்கிறாள். அதனால்தான் பலவீனமாக இருக்கிறாள். நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் பார்த்து கொள்கிறேன் என்று சாரங் சாரிடம் கூறி அவரை சமாதானப்படுத்துவேன். என் திட்டம் மிக சரியாக முன்னேறியது. கனிகா நாளுக்கு நாள் பலவீனமானாள். ஆனால் சாரங் சாருக்கு உண்மை தெரியவில்லை. இறுதியில் ஒரு நாள் கனிகா இறந்து போனாள். இரவில் அவள் அறையில் அசைவற்ற பிணமாக கிடந்தாள். அவள் முகம் சிவந்து போயிருந்தது. சாரங் சார் தன் மகளை அந்த நிலையில் பார்த்ததும் பைத்தியம் பிடித்தவர் போல கத்தினார். கனிகா, என் செல்லமே, கண்ணை திற என்று கதறினார். ஆனால் கனிகா நிரந்தரமாக அமைதியாகிவிட்டாள். டாக்டர் வந்து பரிசோதித்து விட்டு அவள் இறந்து விட்டாள். ஒருவேளை உள்ளுக்குள் ஏதேனும் நோய் இருந்திருக்கலாம். அதை நீங்கள் முதலிலேயே கவனித்திருக்க வேண்டும் என்று வருத்தத்துடன் கூறினார். சாரங் சார் ஓவென்று அழுதார். நான் இதையெல்லாம் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தேன். என் மனதில் ஒரு விசித்திரமான அமைதி இருந்தது. நான் ஜெயித்து விட்டேன். என் பாதையிலிருந்து மிகப்பெரிய முள் அகற்றப்பட்டு விட்டது. இனி இந்த வீடு, இந்த சொத்து எல்லாம் எனக்கே சொந்தம். நடப்பதெல்லாம் கடவுள் செயல். நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சாரங் சாரை தேற்றுவது போல அவர் தோள் மீது கை வைத்தேன். கனிகாவின் இறுதிச் சடங்குகள் முடிந்தன. மறுநாள் அவளுக்காக ஒரு பிரார்த்தனை கூட்டம் நடந்தது. ஆனால் திடீரென சாரங் சாரை காணவில்லை. நான் கொஞ்சம் கவலைப்பட்டேன். மாலை வீடு திரும்பிய அவர் தன்னை அறைக்குள் பூட்டிக் கொண்டார். இது ஒரு பெரிய அதிர்ச்சி என்பதால் அவர் இயல்பு நிலைக்கு திரும்ப காலம் எடுக்கும் என்று நினைத்தேன். அதற்குள் நான் கர்ப்பமாக இருக்கும் செய்தியை சொன்னால் அவர் கனிகாவை முழுமையாக மறந்து விடுவார் என்று கணக்கு போட்டேன். கனிகா இறந்து 3 நாட்கள் ஆகிவிட்டன. ஒரு நாள் சாரங் சார் என்னை வெளியே வரும்படி அழைத்தார். காரில் என்னை ஏற்றிச் சென்றார். ஒரு பாழடைந்த சாலையை நோக்கி கார் சென்றது. அவர் முகம் மிகவும் சீரியஸாக இருந்ததால் என்னால் எதுவும் கேட்க முடியவில்லை. என்னை சந்தோஷப்படுத்த எங்கேயாவது அழைத்து செல்கிறார் என்று நினைத்தேன். ஒரு பாழடைந்த இடத்தில் கார் நின்றது. அங்கிருந்த ஒரு பழைய குடிசைக்கு என்னை அழைத்துச் சென்றார். அது முற்றிலும் காலியாக இருந்தது. இது யாருடைய குடிசை? என்னை எங்கே அழைத்து வந்திருக்கிறீர்கள் என்று நான் ஆச்சரியத்துடன் கேட்டேன். அவர் மிகுந்த கோபத்துடன் சொன்னார், உனக்கு உன் இடத்தை காட்டத்தான் இங்கே அழைத்து வந்தேன். ஏனென்றால் நீயும் இப்படிப்பட்ட ஒரு குடிசையிலிருந்து தான் என் மாளிகைக்குள் நுழைந்தாய். என் இதயம் வேகமாக துடித்தது. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று பயத்துடன் கேட்டேன். நீ செய்த பாவங்களுக்கு நீ அனுபவிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நீ எங்கிருந்து வந்தாய் என்பதை இந்த குடிசை உனக்கு நினைவுபடுத்தும். நீங்கள் சொல்வது எனக்கு புரியவில்லை என்று நடுங்கும் குரலில் சொன்னேன். உன்னை பற்றி எனக்கு எல்லாம் தெரிந்துவிட்டது. உன் கடந்த காலம் என்ன, நீ என் மகளுக்கு என்ன செய்தாய் என அனைத்தையும் கண்டுபிடித்து விட்டேன். நீ ஒரு குடிசையில் வசித்தவள் என்று அவர் கத்தினார். உன்னால் ஒரு மரியாதையான வாழ்க்கையை வாழ தெரியவில்லை. சாரங் சாருடைய ஒவ்வொரு வார்த்தையும் கூர்மையான கத்தியைப் போல என் இதயத்தில் குத்தியது. என் மனதிற்குள் ஒரு பெரிய புயலே உருவானது. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று நடுங்கும் குரலில் கேட்டேன். பணத்தின் மீதான பேராசையினால் நீ குருடாகி போய் என் அப்பாவி மகளின் உயிரை பறித்து விட்டாய். அவளுடைய தவறு என்ன? உன் சுயநலத்திற்காக அவளை பலி கொடுத்து விட்டாய். இதற்காக உன்னை நான் ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் என்றார் சாரங் சார். நான் எதுவுமே செய்யவில்லை. நீங்கள் எதையோ தவறாக புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று நான் சமாளிக்க முயன்றேன்.
முன்பு நான் தான் தவறாக இருந்தேன். ஆனால் இப்போது எல்லாம் முடிந்துவிட்டது. உன் கடந்த காலம், உன் தந்திரம் என அனைத்தும் என் கண்முன்னே இருக்கிறது. என் மகளின் சொத்து உனக்கு கிடைக்கும் என்பதற்காகவே அவளை கொன்றுவிட்டாய் என்று கோபமாக கத்தினார். நான் தான் உங்கள் மகளை கொன்றேன் என்பதற்கு உங்களிடம் என்ன ஆதாரம் இருக்கிறது என்று நான் ஆவேசமாக கத்தினேன். சாரங் சார் மிகவும் நிதானமாகவும் கடுமையாகவும் பதிலளித்தார். என்னிடம் நிறைய ஆதாரங்கள் உள்ளன. கனிகாவின் மருத்துவ அறிக்கையில் அவளுக்கு விஷம் கொடுக்கப்பட்டது தெளிவாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் என் வீட்டில் எல்லா இடங்களிலும் ரகசிய கேமராக்கள் இருப்பது உனக்கு தெரியாது. சமையல் அறையிலும் ஒரு கேமரா இருக்கிறது என்றார். கேமரா என்று சொல்லை கேட்டதும் என் உடல் நடுங்கியது. அந்த கேமரா பதிவுகளில் நீ கனிகாவின் ஜூஸிலும் பாலிலும் பல முறை விஷம் கலந்தது தெளிவாக தெரிகிறது. உன் குற்றங்கள் அனைத்தும் அதில் பதிவாகிவிட்டன என்றார். நான் அப்படியே நிலைகுலைந்து தரையில் அமர்ந்தேன். அவர் முகத்தில் ஒரு கொடூரமான புன்னகை இருந்தது. உனக்கு மரண தண்டனை வாங்கித்தர இந்த ஆதாரங்களே போதும் என்றார். அவர் கண்களில் இரக்கமே இல்லை. தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். பேராசையினால் நான் புத்தி கெட்டு போய்விட்டேன் என்று அவர் காலில் விழுந்து கெஞ்சினேன். கடவுளே உன் பாவங்களை மன்னிக்க மாட்டார். நான் எப்படி மன்னிப்பேன் என்று வெறுப்போடு கூறிவிட்டு திரும்பினார். அப்போது அந்த பழைய குடிசைக்குள் போலீசார் நுழைந்து என் கைகளில் விளங்க மாட்டினார்கள். அந்த பாலடைந்த குடிசையிலிருந்து நான் நேராக சிறைக்கு சென்றேன். என் பாவங்களின் பட்டியல் மிக நீண்டது. நீதிமன்றம் எனக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. பேராசையினால் சாரங் சாருடைய மாளிகையிலிருந்து இருண்ட சிறைக்கு வந்து சேர்ந்தேன். சிறையின் இருண்ட அறைக்குள் அமர்ந்திருந்த போதுதான் முதல் முறையாக என் ஆன்மாவின் குரலை நான் கேட்டேன். அகிலா, நீ என்ன செய்துவிட்டாய் என்று என் மனசாட்சி என்னை கேட்டது. என் அம்மாவையும் அண்ணனையும் பார்க்க வேண்டும் என்று நான் கெஞ்சி கேட்டேன். ஆனால் என் அம்மா இறந்துவிட்ட செய்தியும் என் அண்ணன் என்னை அடியோடு வெறுத்து ஒதுக்கிவிட்ட செய்தியும் தெரிந்தபோது நான் அனாதையாகி போனதை உணர்ந்தேன். என்னிடம் எஞ்சியிருந்தது எல்லாம் கனிகாவின் நினைவுகளும் நான் செய்த பாவங்களின் சுமையும் தான். நான் கனிகாவின் உயிரை மட்டும் பறிக்கவில்லை, என் மனித நேயத்தையும் என் உறவுகளையும் என் எதிர்காலத்தையுமே நானே கொன்றுவிட்டேன். சிறையில் பல ஆண்டுகள் உருண்டோடின. ஒவ்வொரு நாளும் கனிகாவின் முகம் என் கண்ணுக்குள் வந்து சென்றது. அவளுடைய சிரிப்பு, அவளுடைய அப்பாவித்தனம், எல்லாவற்றையும் விட அவள் என் மீது வைத்திருந்த அதீத நம்பிக்கை. அதை நான் துரோகத்தால் சிதைத்து விட்டேன். இந்த குற்ற உணர்வு என்னை உள்ளுக்குள் அரித்து கொண்டே இருந்தது. என்னிடம் இருந்த அகங்காரமும் பேராசையும் இப்போது முழுமையாக அழிந்து போயிருந்தது. நான் இப்போது பணத்தின் பின்னால் ஓடும் அந்த கொடூரமான அகிலா இல்லை. தன் பாவங்களை எண்ணி வருந்தும் ஒரு சாதாரண பாவியாக மட்டுமே இருந்தேன். சிறையில் கைதிகளுக்கு ஆலோசனை வழங்கும் ஒரு நிபுணர் வந்தார். அவரிடம் என் கதையை ஒரு பொய் கூட இல்லாமல் அப்படியே சொன்னேன். அகிலா, பேராசை என்ற நெருப்பில் உன்னை நீயே எரித்து கொண்டது நீ மட்டும் கிடையாது. ஆனால் செய்த தவறுக்கு வருந்துவதும் மன்னிப்பு கேட்பதும் உனக்கு ஒரு புதிய வழியை காட்டும். முதலில் உன்னை நீயே மன்னித்துக்கொள் என்றார். அவர் சொன்னது என் இதயத்தை தொட்டது. சிறையிலேயே என் வாழ்க்கையை மாற்ற முடிவு செய்தேன். அங்கே நான் மற்றவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கவும் ஓவியம் வரையவும் கற்றுக்கொண்டேன். நான் ஒரு ஓவியம் வரைந்தேன். அதில் ஒரு பக்கம் பாலடைந்த குடிசையும் மறுபக்கம் ஒரு பெரிய மாளிகையும் இருந்தது. ஆனால் அதன் நடுவில் ஒரு எரியும் விளக்கினை வரைந்தேன். அது அறிவு மற்றும் மன்னிப்பின் அடையாளமாக இருந்தது. 20 ஆண்டுகளுக்கு பிறகு நான் சிறையிலிருந்து வெளியே வந்தேன். என் தலைமுடி நரைத்து விட்டது. முகம் சுருங்கி போய்விட்டது. உலகம் முழுவதுமே மாறியிருந்தது. ஆனால் என் இதயம் இப்போது அமைதியை தேடியது. நான் நேராக சாரங் சார் என்னை அழைத்து சென்ற அதே குடிசைக்கு சென்றேன். அது இப்போது இடிந்து போய் காடாக கிடந்தது. அங்கே அமர்ந்து அழுதேன். அந்த அழுகை துக்கத்தினால் வந்தது அல்ல. அது என் பாவ சுமையிலிருந்து கிடைத்த விடுதலையினால் வந்தது. மனதிற்குள் கனிகாவிடமும் சாரங் சாரிடமும் மன்னிப்பு கேட்டேன். உண்மையான சொத்து என்பது பணத்தில் இல்லை, சுயமரியாதை, மனிதநேயம் மற்றும் உண்மையான உறவுகளில்தான் இருக்கிறது என்பதை உணர்ந்தேன். சாரங் சார் தனது சொத்துக்கள் அனைத்தையும் அனாதை ஆசிரமத்திற்கும் பெண்கள் அமைப்புக்கும் தானமாக வழங்கிவிட்டார் என்பது எனக்கு தெரிய வந்தது. என் கதை எங்கே தொடங்கியதோ அங்கேயே வந்து முடிந்தது. அதே இடத்தில் நான் ஒரு சிறிய பள்ளிக்கூடத்தை தொடங்கினேன். ஏழை பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தேன். அவர்களுக்கு சரியான வழியை காட்ட வேண்டும் என்று உழைத்தேன். ஒரு நாள் நான் வகுப்பில் பாடம் எடுத்து கொண்டிருந்த போது வெளியிலிருந்து ஒரு பெரியவர் என்னை பார்த்து கொண்டிருந்தார். அவர் வேறு யாரும் அல்ல, சாரங் சார். அவர் கண்களில் இப்போது பழைய வெறுப்பு இல்லை, ஒரு விதமான சோகமும் மன்னிப்பும் கலந்திருந்தது. நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டோம். வார்த்தைகளால் எதுவும் சொல்லவில்லை.
அந்த ஒரு நொடியில் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. அவர் லேசாக தலையை அசைத்துவிட்டு அங்கிருந்து நடந்து சென்றார். 20 ஆண்டுகளாக நான் தேடிய அந்த நிம்மதி ஒரு கணத்தில் எனக்கு கிடைத்தது. என் அம்மா, அண்ணன், கனிகா என எல்லோரையும் நான் இழந்து விட்டேன். ஆனால் இறுதியாக என்னையே நான் கண்டுபிடித்து விட்டேன். பேராசை என்பது மற்றவர்களை எரிப்பது மட்டுமல்ல, தன்னைத்தானே பொசுக்கிக் கொள்ளும் ஒரு தீ என்பதை என் வாழ்க்கை எனக்கு கற்றுக் கொடுத்தது. உண்மையான மகிழ்ச்சி பணத்தில் இல்லை, நம்முடைய நல்ல செயல்களிலும் நாம் தேடிக்கொள்ளும் அமைதியிலும் தான் இருக்கிறது.